பொதுவாக தேய்பிறை அஷ்டமி அன்று மாலை வேளையில் காலபைரவ வழிபாடு பல ஆலயங்களில் நடத்தப்படுகிறது. அந்த வழிபாடு சிறப்பிற்குரியது. அன்றைய தினம் பைரவருக்கு அபிஷேக ஆராதனைகள், பூஜைகள் நடத்தப்படும். காலபைரவர் சந்நிதி எதிரே பக்தர்கள் விளக்கேற்றி வழிபடுவார்கள். பெண்கள் புதாஷ்டமியில் விரதமிருந்து ஸ்ரீ காலபைரவரை வணங்கினால் புனிதமான நல்வரங்களை பெறலாம். புதாஷ்டமி நாளில் காலபைரவருக்கு புனுகு, கஸ்தூரி கலந்த சந்தனக்காப்பு இட்டு செவ்வரளி மாலை அல்லது வடைமாலை சாற்றி 6 அல்லது 8 கால வழிபாடு செய்வது சிறப்பானது. மேலும் பைரவருக்கு பஞ்ச எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். அதாவது 5 தனித்தனி அகல் விளக்கு எடுத்துக்கொண்டு ஒரு அகலில் நல்லெண்ணெய், இன்னொரு அகலில் இலுப்பை எண்ணெய், மற்றொன்றில் விளக்கெண்ணெய், அடுத்தடுத்த விளக்குகளில் பசுனை மற்றும் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கொள்ளவும். ஒரு விளக்கு இன்னொரு விளக்கோடு சேர்ந்திருக்க கூடாது. இப்படியாக விளக்கு ஏற்றி வழிபட்டால் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகளும் நீங்கும், நல்லொருள் கிட்டும் என்று சொல்கிறார்கள். அன்றைய நாள் குழந்தைகளுக்கு சர்க்கரை பொங்கல் மற்றும் இனிப்பு வகைகளை பிரசாதமாக கொடுக்கலாம். கடன் தொல்லை குறையவும் குழந்தைகளுக்கு நோய் நொடி தாக்காமல் இருக்கவும் புதாஷ்டமி பைரவர் வழிபாடு உதவும்.